லாலிபாப் சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு விழுது, உப்பு தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலா நல்லா சிக்கனோட ஒட்டும். எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி திக்கான அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப தண்ணியாகிடக்கூடாது, கொஞ்சம் திக்காக இருக்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான். சிக்கனை மசாலாவில் பிரட்டி எடுத்துக்கலாம். மசாலா நல்லா சிக்கனுக்குள்ளே நல்லா சாரணும். அப்போ தான் சிக்கன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லாட்டி உள்ளுக்குள்ளே பச்சையாக இருக்கும், வெளியில் மசாலா இருக்கும். நல்லா அந்த கட் பண்ணியிருக்க இடத்துலலாம் மசாலா போடணும். அவ்வளோதான். சிக்கன் மசாலா பிரட்டி வச்சாச்சு. 2 hours ஊறணும். ஊற வச்ச சிக்கனை எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா மிதமான சூட்டில் பொரித்து எடுக்கணும். அப்போ தான் சிக்கன் நல்லா உள்ளுக்குள்ளே நல்லா வேகும். ஃப்ளேமை பெருசாக வச்சிடக்கூடாது. நல்லா அப்போ தான் எலும்பெல்லாம் வேகும். முன்னாடியும் சிக்கனை நல்லா முன்னாடி பின்னாடி நல்லா பிரட்டி நம்ம பொரிச்சு எடுக்கணும். பாருங்கள், வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும். இன்னும் கொஞ்சம் நல்லா ரெட்டிஷாக வரணும். அந்த அளவுக்கு நல்லா வேகணும். அவ்வளோதான், சிக்கன் வெந்துருச்சு. பாருங்கள் எப்படி வெந்திருக்கு பாருங்கள். நல்லா ரெட் கலரில் இருக்குது. ஒரு வாணலில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். அதோட நறுக்கிய இஞ்சை அந்த ஆயிலில் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். இஞ்சை இது மாதிரி இஞ்சி நல்லா வணங்கினோன்னா எண்ணெயில் நல்லா டொமேட்டோ சாஸ் நல்லா ப்ரௌன் கலரில் வரட்டும். அது வரைக்கும் நல்லா பொரிச்சிக்கலாம். இந்த இஞ்சி டேஸ்ட்டு சிக்கனுக்கு ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இப்போ வத்தப்பொடி நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த வத்தப்பொடியை அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட டொமேட்டோ சாஸ் ஒரு 4 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கோங்க. வத்தல் பொடி, டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ் 2 ஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு மாதிரி பபிள்கம் மாதிரி கொஞ்சம் வளவளப்பாக வரும். அப்போ தான் சிக்கன் ஆட் பண்ணணும். உடனே ஆட் பண்ணிடாதீங்க. நல்லா இது மாதிரி பபிள்ஸ் வருது பாருங்கள், அது மாதிரி வரணும். அப்போ தான் சிக்கனுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இல்லாட்டி டொமேட்டோ சாஸோட தன்மை புளிப்பு தன்மை வரும். இது மாதிரி நல்லா கொதிக்கணும். ரெட்டு போய் ப்ரௌன் கலரில் ஆகும். அப்போ தான் சிக்கனை நம்ம ஆட் பண்ணணும். எப்படி நல்லா தகதகன்னு பொரிஞ்சு வருது பாருங்கள், பபிள்ஸ் வருது பாருங்கள். இப்போது நம்ம பொரிச்சு வச்ச சிக்கனை அதில் ஆட் பண்ணி நல்லா அந்த டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ் இதிலெல்லாம் நல்லா பிரட்டி எடுக்கணும். நல்லா பிரட்டிக்கணும். ஃப்ளேமை சிம்மிலேயே வச்சு நல்லா பிரட்டிக்கணும். அவ்வளோதான். அந்த சாஸ் அதில் ஒட்டணும். ஃபுல்லாக ஒட்டிடும். அந்த அளவுக்கு சிக்கனை பிரட்டணும். ஒன்று கூட வாணலில் இருக்காது, எல்லாம் அந்த சிக்கன் மேலே ஒட்டிடும். எப்படி இருக்குது பாருங்கள், தகன்னு. அதுக்கு கொத்தமல்லி தழை, ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிற வேண்டியதான். அவ்வளோதான். லாலிபாப் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு.